திமுகவை அடித்து நொறுக்கும் அண்ணாமலை, வேடிக்கை பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் காஞ்சா ஜாதி மத மோதல்களுக்கு மத்திய அமைச்சர்களே காரணம். மத்திய அரசு மீது பழி போடும் ஸ்டாலின். காவல்துறையை நிர்வாகம் பண்ண முடியவில்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். திமுகவை அடித்து நொறுக்கும் அண்ணாமலை. அடக்குமுறை அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் மக்களுடன் மக்களாக இணைந்து மக்களுக்காக போராடும் அண்ணாமலை. கட்சி நிகழ்ச்சி அல்ல, கட்சியினருக்கு அழைப்பு அல்ல. அண்ணாமலை வருவதை கூட பெரிதாக விளம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் வேலூரில் ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டம். பொம்மை முதல்வரே, சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்க துப்பில்லை. எனது பதிவை நீக்க சொல்லி எக்ஸ் தளத்திற்கு புகார் அளிப்பதால் சட்டம் ஒழுங்கு சீராகி விடுமா? அண்ணாமலை நறுக்கேள்வி. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நடைபயிற்சி ஷூட்டிங்கிற்காக ஏற்பாடுகளை முழு கவனத்துடன் செய்யும் அமைச்சருக்கு தமிழகத்தில் காஞ்சா நடமாட்டம் குறித்து உண்மை நிலை புரிய வாய்ப்பில்லை. அண்ணாமலை அதிரடி கேள்வி. தமிழகத்தில் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தமிழக காவல்துறையை ஏன் இப்படி இழிவுபடுத்துகிறீர்கள்? அண்ணாமலை நேரடி கேள்வி ஸ்டாலினிடம். பரபரப்பாகும் தமிழக தேர்தல் களம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவிற்குள் போகலாம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவையும் என்டிஏவையும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு சேர எதிர்த்து வருகிறார். அனைவரும் அறிந்ததுதான். அதில் மிக குறிப்பாக அதிமுகவை அடிமை கட்சி, டெல்லியில் அரசாங்கத்திடம் அடிமையாகி விட்டது என்று அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் தமிழக முதல்வர் அவர்கள். தமிழக முதல்வரின் விமர்சனத்திற்கு அதிமுக தரப்பிலிருந்து எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் இருந்து வருகிறார்கள். அதிமுகவிற்கும் சேர்த்து அண்ணாமலை அவர்கள்தான் எதிர்வினை ஆற்றி வருகிறார் என்பது கண்கூட நாம் அறிந்ததுதான். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் முதல்வரின் அடிமை கட்சி என்ற விமர்சனத்திற்கு கடுமையான ஒரு பதிலடியை அளித்திருக்கிறார். ஆம், அதிமுக அடிமை கட்சி தான். மக்களுக்காக அடிமை கட்சி, மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதில் அடிமை கட்சி என்று அதிமுகவிற்காக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் திமுகவும் பாஜகவிற்கு அடிமை கட்சியாக தானே இருந்தது. அப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே சென்றார்? இன்று அடிமை கட்சி என்று பேசக்கூடிய முதல்வர் அன்று எங்கே போயிருந்தார் என்று ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை அரியணையில் ஏற்ற வேண்டும், அதில் உறுதியேற்று நாம் பயணிக்க வேண்டும் என்று பாஜக தொண்டர்களிடம் பேசியிருக்கிறார். அண்ணாமலையின் மீது பல்வேறு விமர்சனங்கள், காழ்ப்புணர்ச்சிகள் அதிமுக தரப்பில் இருந்து வெளிப்பட்டாலும் திரு அண்ணாமலை அவர்கள் மோடி, அமித்ஷாவின் எண்ணத்திற்கு ஏற்றார் போல தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறார். அன்றைய பொதுக்கூட்டத்தில் கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நானும் அண்ணாமலையும் இனிதான் சேர்ந்து ஆட்டம் ஆடப் போகிறோம் என்று பேசி ஆச்சரியம் அளித்தார். அது என்ன ஆட்டம் என்று வரக்கூடிய நாட்களில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். மோடி, அமித்ஷா இருவரும் தமிழகத்திற்கு ஏதோ ஒரு புது வியூகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதன்படிதான் இவர்கள் இருவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக நமக்கு தெரிகிறது, பார்க்க முடிகிறது. திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட காஞ்சா ஜாதி மத மோதல்களுக்கு மத்திய அமைச்சர்களே நேரடியாக தூண்டுகிறார்கள் என்று கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பதில் துப்பில்லாமல் பொய் விஷம பிரச்சாரத்தை மக்களிடம் பேசுவது எடுபடாது என்று நேரடியாக காட்டமான ஒரு பதிலையும் அளித்திருக்கிறார். திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிராக இடுவாய் கிராம மக்கள் கடுமையாக போராடி வருகிறார்கள். திமுக அரசாங்கத்தின் அடக்குமுறை அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல்
மக்களுடன் மக்களாக இணைந்து மக்களுக்காக மக்களின் குரலாக திரு அண்ணாமலை அவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகையின் போது கூட திரு அண்ணாமலை அவர்கள் கருப்பு கொடி ஏந்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக அரசாங்கத்தை வரக்கூடிய தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்களுடன் மக்களாக தொடர்ந்து குரல் கொடுத்து பேசி வருகிறார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மீது பழி போட்டு ஒதுங்கிக் கொள்ள பார்க்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக காவல்துறையை நிர்வாகம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. நடைப்பயிற்சிக்கு செல்வதற்கு நேரம் இருக்கிறது, சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, மக்களின் பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதற்கு தீர்வு காண்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. தமிழகத்தில் காஞ்சா நடமாட்டம் இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொய்க்கு புறம்பான தகவலை மக்களிடம் எடுத்து வைத்து வருகிறார். நாம் பல பகுதியில் பார்க்கிறோம், பள்ளி மாணவர்கள் நேரடியாக காஞ்சா பழக்கத்தை உட்கொள்கிறார்கள். மெத்தன் என்ற போதைப் பொருள் சர்வசாதாரணமாக தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று நிலவி கொண்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எண்ணமாகவும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்களும் அதைதான் கடுமையாக விமர்சித்து வருகிறார். தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அண்ணாமலை எங்கு சென்றாலும் மக்கள் ஆர்ப்பரிப்பதற்கு அவரின் போராட்ட குணமே ஒரு காரணமாகவும் இருந்து வருகிறது. நேற்று கூட திரு அண்ணாமலை அவர்கள் வேலூர் பயணம் செய்திருந்தார். அவர் கட்சி நிகழ்ச்சிக்காக செல்லவில்லை, கட்சியினருக்கு அழைப்பு அல்ல. அண்ணாமலை வருவது பெரிதாக விளம்பரப்படுத்தவும் இல்லை. ஆனாலும் அண்ணாமலையின் வருகையை கேள்விப்பட்டு அங்கு மக்கள் ஆர்ப்பரித்த காட்சிகள் அண்ணாமலையின் மீது மக்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு வேலூரே ஒரு சாட்சியாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திரு அண்ணாமலை அவர்களின் எக்ஸ் தள பதிவை நீக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசாங்கம் நேரடியாக எக்ஸ் தளத்திற்கு புகார் அளித்திருக்கிறது. அது என்னவென்றால், திருத்தணியில் வடமாநில இளைஞரை தமிழக சிறுவர்கள் காஞ்சா போதையில் வெட்டிய நிகழ்வுகள் தமிழகமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தது. அந்த நிகழ்வை திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டிருந்தார். அதை நீக்க வேண்டும் என்றுதான் தமிழக அரசாங்கம் எக்ஸ் தளத்திற்கு புகார் அளித்திருக்கிறது. அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக ஒரு குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். பொம்மை முதல்வரே, சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்க துப்பில்லாமல் என்னுடைய பதிவை நீக்குவதற்கு எக்ஸ் தளத்திற்கு புகார் அளிப்பதனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராகி விடுமா என்று திரு அண்ணாமலை அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு நேரடியாக ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் எங்கேயுமே காஞ்சா நடமாட்டம் இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கு உடனடியாக திரு அண்ணாமலை அவர்கள், அமைச்சர் அவர்கள் முதல்வரின் நடைப்பயிற்சி ஷூட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்வதிலேயே முழு கவனமும் செலுத்துவதனால் தமிழகத்தின் காஞ்சா உண்மை நிலையை அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று திரு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார். உண்மை நிலை என்ன என்றால், தமிழகத்தில் தினந்தோறும் செய்தித்தாள்களில் காஞ்சாவில் பிடிபடக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கிலோ கணக்கில் தமிழக காவல்துறையினர் கைப்பற்றியும் வருகிறார்கள். இதையெல்லாம் அறியாமல் தெரியாமல் தான் அமைச்சர் அவர்கள் காஞ்சா நடமாட்டம் துளியும் இல்லை என்று பேசுவது வெட்கக்கேடானது, கேலி கூத்தானதும் கூட. கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதியிலேயே கஞ்சாவின் பிடிபட்ட நிகழ்வுகள் எல்லாம் தமிழகத்தில் உண்டு. இதுவே தமிழகத்தில் காஞ்சா எந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாகவும் இருந்து வருகிறது. போதைப் பொருளால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் அல்ல, தமிழக இளைஞர்களின் எதிர்காலமும் அடங்கியிருக்கிறது. காஞ்சா கடத்தவர்கள் மீதும் விற்பனை செய்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் முழு பூசணிக்காயை சோற்றில் மறப்பது போன்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசுவது வெட்கக்கேடானதும் கூட. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலேயே காஞ்சா கடத்தப்படுகிறது. ஒரு சில இடங்களில் காவல்துறையால் கைப்பற்றப்படுகிறது. அப்படி இருந்தும் அரசாங்கம் முழு கவனம் செலுத்தாமல் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுவது ஏன் என்ற ஒரு கேள்விதான் நமக்குள் எழுகிறது. தமிழக இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் காஞ்சாவை கட்டுப்படுத்துவது, ஒழிக்கப்படுவது எப்போது என்ற ஒரு கேள்விதான் நமக்குள் எழுகிறது. போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது?
திரு அண்ணாமலை கூட தமிழகத்தின் எதிர்கால தூண்களான இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்களை குற்றவாளியாக மாற்றுவதுதான் திராவிட மாடலின் நோக்கமா, இந்த ஆட்சிக்கு துளியும் வெட்கம் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் திரு அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார். குற்றத்தின் முழு உருவத்தையும் வெளிக்கொண்டு வர முடியும், கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி படைத்தவரும் திரு அண்ணாமலை அவர்கள்தான். இந்த 4.5 ஆண்டு காலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பாட்டிற்கு வரக்கூடிய தேர்தலில் மக்களே முடிவு செய்வார்கள், பதிலளிப்பார்கள். நன்றி.